சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எங்கடா போயிருப்பா? தெரியலையே. எங்கண்ணா போனாவ? டேய், இப்படிதானே போனாவ? எங்க போய் தொலைஞ்சானே தெரியல அவ. டேய், அவ கண்டிப்பா இந்த ஏரியாக்குள்ளதான் இருக்கணும். அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவளை போட்டு தள்ளாம விடக்கூடாது. ஆளுக்கு ஒரு பக்கம் போய் தேடுங்கடா. டேய், நீ அந்த பக்கம் போ, நீ இந்த பக்கமா போய் பாரு. இன்னைக்கு அவளை விடக்கூடாது. டேய், நீ போ, இந்த சைடு போ. ஏய், நீ இங்கதான் இருக்கியா? ஏய், வாடா. அது போறடா, வாடா. ஏய், டேய், அவன் இந்த பக்கம் அந்த பக்கம் போறா. வாங்கடா. வந்துட்டேனா? வாடா. இதுக்கப்புறம் உன்னால எங்கேயும் ஓட முடியாதுடி. எங்க கிட்டயா மோதுற? குணா, இவகிட்ட என்ன பேச்சு? இவளை முடிச்சிட்டு சீக்கிரம் போவோம். அண்ணன் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. டேய், பாப்பா ரொம்ப பயப்படுது. ஒரே குத்துல முடிச்சிட்டு வா. சொல்லிட்டமா, பயப்படாத. என்னடி மனசுல பெரிய விஜயசாந்தி ஐபிஎஸ் நினைப்பா? அப்பவே உன்னை போட்டிருக்கணும். போலீஸ் வந்ததுனால தப்பிச்சிட்ட. ஆனா இப்ப மிஸ் ஆவாதுடி. எங்களையா எதிர்க்கிற? குத்ராவல. இங்க பாருங்க, சொன்னா கேளுங்க. வேண்டாம் வேண்டாம், சொல்றத கேளுங்க. ஏய், டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? உன்னை அடிக்க போனா இவ வந்து காப்பாத்துறா, இவளை அடிக்க வந்தா நீ வந்து காப்பாத்துறா. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? பார்த்தா எப்படி தெரியுது? விடுகுணா, அவனே தேடி வந்து தலையை கொடுக்க பாக்குறான். ரெண்டு பேரையும் ஜோடியா சேர்த்து போட்டு போயிடுமா? ஏய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? உன்ன அடிச்சா அவ வரா, அவள அடிச்சா நீ வரங்கறியா? அப்ப உன்ன அடிக்கிற யார் வரான்னு பார்க்கலாமா?
உனக்கு ஒன்றும் ஆகல? இல்ல அர்ஜுன், எனக்கு ஒண்ணும் இல்ல. அதுக்குள்ளதான் நீ வந்துட்டல்ல. டேய் இந்திரா, இந்திரா எங்கடா மாறி? எங்கடா மாறி? சொல்றா, எங்க மாறி? எங்கடா மாறி? சொல்றா, கேக்குறல, வாயை திறந்து சொல்றா, எங்கடா மாறி? அடிச்சே சாவடிச்சிருவேன். எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்கான் அவன்? வர சொல்றா அவனை. சொல்றா, சொல்றா, சொல்லு. டேய், சொல்றா, எங்கடா? எங்க? சொல்லு. டேய், சொல்லுடா. யாரா மாறி? எங்க இருக்க அவன்? சொல்லு. சொல்றியா இல்லையா? சொல்லுங்கடா. சொல்ற வரைக்கும் உங்களை விட மாட்டேன். சொல்றா. டேய், சொல்றா. மாறி எங்க இருக்கா? சொல்லு. யாரா மாறி? சொல்லுங்கடா. அர்ஜுன்! நான் தாண்டா மாறி. என்னடா பண்ண போற? என் கோட்டைக்குள்ளேயே வந்து என் ஆளுங்க மேலேயே கை வைக்கிறியா? இப்ப வாடா. அண்ணா அவன் உயிரோட போக கூடாதுண்ணா, விட்டுறாதண்ணா அவனை. அர்ஜுன்! 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 நானும் பாக்குற ரொம்ப ஓவர தொகுற. நீ தானே எல்லாத்துக்கும் காரணம். அவனை காப்பாத்த வந்தேல, இப்ப நீ சாக போற. வாங்க. சொல்றா. டேய், என்ன கொல்ல சொன்னது யாரா? சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? கேட்டுக்கிட்டே இருக்க. சொல்றா, யாரா அம்சதுன? சொல்றா. டேய், சொல்றா. டேய், சொல்லு. சொல்ல போறியா இல்லையா? புரியுங்க, ஒருத்தனை விடாதீங்க. அடிங்க, அடிங்க அவனை. சொன்ன கேளுங்க. ராஸ்கல். சார், இவன் தான் சார் எல்லாத்துக்கும் காரணம். இவனை விசாரிச்சா எனக்கு கருத்த சொன்னது யாரு, கொலை பண்ண சொன்னது யாருன்னு எல்லாம் உண்மை வெளியே தெரியும். இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சுதான் நாங்களும் இவனை தேடி இங்க வந்தோம். இவன் ஆள் கெஜா, எல்லாம் உண்மை சொல்லிட்டான். இதுக்கப்புறம் இவனை நான் பாத்துக்கிறேன். இவனை விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சா யார் இதுக்கெல்லாம் காரணம்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏய், வாடா. வாடாங்கற. வாடா. சொல்றத கேளுங்க சார். வாடா. சார் வேணாம் சார். சார் அவனுங்களை பிடிக்க முடியல, தப்பிச்சிட்டானுங்க சார். ஓடிட்டானுங்க சார். சரி பரவாயில்ல விடுங்க. அதை இவன் சிக்கிட்டான்ல, இவனை அடிச்சு விசாரிச்சா அவங்களையும் பிடிச்சிடலாம். யோ, இவனை புடியா, வண்டியில ஏத்தியா, புடிச்சு இழுத்துட்டு போயா. சொல்றத கேளுங்க சார். சார் டேய், நடடா. ஏய், வாடா. நட. ஏத்துங்க. ஏத்துங்க. ஏய், புடியா, புடி. ஏய், விடுடா. கான்ஸ்டபிள் ஐயா, இந்த கூடுதல கிளியர் பண்ணுங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. சரிங்க. போங்க, கிளியர் பண்ணுங்க.
போங்க எல்லாரும் போங்க. ஏம்பா எப்படிப்பா செத்தான்? போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான் போல இருக்கு. துரத்திட்டு வரும்போது டெம்போ ஆயிடுச்சு, ஸ்பாட்லயே செத்துட்டான்ப்பா. ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரியே அந்த மார்க்கெட் மாதிரியே அடிச்சு தூக்கிட்டேன் மேடம். மார்க்கெட் மாதிரி அனாதை போன மாதிரி செத்து கிடக்குறான். சூப்பர், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். நீ ஒரு சம்பவக்காரன் நிரூபிச்சிட்ட. மேடம், உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னா நான் சும்மா விட்டுருவேனா? சரி, அவன் கன்ஃபார்மா செத்துட்டானா? நீ நல்லா பாத்தியா? ஐயோ மேடம், என்ன இப்படி கேட்டுட்டீங்க? அவன் செத்ததை நான் பார்க்காமையா உங்ககிட்ட இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன்? கன்ஃபார்மா செத்துட்டான் மேடம், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இடிச்ச இடியில ஆளு துடி துடிச்சு செத்ததை நானே பார்த்தேன் மேடம். இதுக்கப்புறம் நீங்களே அவனை பார்க்கணும்னு நினைச்சாலும் மார்ச்சரியில தான் பார்க்கணும். அவன் செத்துட்டான்ல? ஓகே, இத பிளான் பண்ணி தான் பண்ணணும்னு யாருக்கும் எந்த சந்தேகமும் வந்துடாதுல்ல? ஆக்சிடென்ட் மாதிரி தானே எல்லாருக்கும் தெரியும். உண்மையில எந்த சந்தேகமும் வந்துடாதே. எங்கேயாவது உண்மையில சந்தேகம் வந்து உன்னை பிடிச்சிட்டாங்கன்னா நானும் மாட்டிக்குவேன். ஏற்கனவே அவன் மாட்டிக்கிட்டதால தான் அவனை போட்டு தள்ள சொன்னேன். மேடம், நீங்க எதுக்கு பயப்படுறீங்க? இது ஒரு ஆக்சிடென்ட் தான் எல்லாருக்குமே தெரியும். யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது மேடம். இது வரைக்கும் 8 பேரை இடிச்சு தள்ளியிருக்கேன், ஒருத்தனுக்கும் சந்தேகம் வந்ததில்ல மேடம். ஜனங்களுக்கு மட்டும் இல்ல மேடம், போலீஸ்காரங்களுக்கு கூட இது ஒரு கொலைன்னு சந்தேகம் வராது. அந்த அளவுக்கு கச்சிதமா முடிச்சிருக்கேன். சரி சரி, உனக்கு நான் பேசின பேமெண்ட்டை போட்டு விட்டுறேன். எதுக்கும் நீ கொஞ்ச நாளைக்கு தலைமறைவாவே இரு. சரிங்க மேடம். அப்புறம் மேடம், அப்புறம் என்ன? அதான் பணத்தை போட்டு விடுறேன்னு சொல்லிட்டேனே. பார்ட்டியும் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு மேடம், ரிஸ்க் ஜாஸ்தி. கூட கொஞ்சம் பணம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். சரி சரி, போட்டு விடுறேன் மேடம். ஓகே, தேங்க்ஸ் மேடம். திரும்ப இந்த மாதிரி ஏதாவது மேட்டர் வந்தா சொல்லுங்க. வச்சிடுறேன் மேடம். யோ, என்னையா மறுபடியும் கூட்டத்தை கூட்டி வச்சிருக்க? அம்சுடியா, கிளியர் பண்ணியா? அந்த பக்கம் இருக்கிறவங்க அம்சுடியா, சீக்கிரம் கிளியர் பண்ணுங்க. யோ, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ண சொன்னேன், பண்ணியா? பண்ணிட்டேங்கய்யா, இப்போ வந்துருங்கய்யா. சார், நீங்க கிளம்புங்க சார். இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் சார். இல்ல சார், அது சார், வந்து சொன்னா கேளுங்க சார். எங்களுக்குன்னு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு, தொந்தரவு பண்ணாதீங்க சார். நீங்க கிளம்புங்க. இந்த மாதிரி நீங்க வெளியில இருக்கிறது உங்களுக்கு தான் சார் ஆபத்து. தயவு செஞ்சு நான் சொல்ற வரைக்கும் நீங்க இந்த மாதிரிலாம் இன்வால்வ் ஆகாதீங்க சார். எதுனாலும் நான் பாத்துக்கிறேன் சார். சொன்ன புரிஞ்சுக்கங்க சார். போங்க சார்.
யோ என்னது? அது ஒன்றும் இல்லை சார், ஃபோன் கீழே கிடந்துச்சு, அது உங்ககிட்ட கொடுக்கலான்னு எடுத்தேன் சார். நீ கொடுக்கதான் எடுத்தன்னு நானும் பார்த்தேன். புரியா? அப்ப மட்டும் உயிரோட இருந்திருக்கணும். அவனை 4 சாத்து சாத்தி இந்த பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணம் கண்டுபிடிச்சிருப்பேன். உன் சந்தேகத்துக்கும் ஆணவத்துக்கும் ஒரு முடிவு கட்டியிருப்பேன். அர்ஜுன், அவ சாகாம இருந்திருந்தானா ஏன் சந்தேகத்துக்கு இல்ல, உன் சந்தேகத்துக்கு தான் ஒரு முடிவு கிடைச்சிருக்கும். என்ன அர்ஜுன் பாக்குற? எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நான் அடிச்சு சொல்றேன், உன்னை கொல்ல பார்த்தது உன் அக்கா துர்கா தான். இவ மட்டும் உண்மையை சொல்லியிருந்தானா விஷயம் தெரிஞ்சு நீயும் செண்பகவள்ளி மேடமும் துர்காக்கு ஒரு முடிவு கட்டியிருப்பீங்க. ஏய், திரும்ப திரும்ப என் அக்காவே எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டு பழி போட்டுட்டு இருக்காத. விட்டா இவன் செத்ததுக்கும் என் அக்கா தான் காரணம் சொல்லுவ போல. ஒருவேளை அப்படியும் இருக்கலாம் அர்ஜுன். இங்க பாரு அர்ஜுன், இன்னைக்கு இல்லனாலும் கண்டிப்பா உன் அக்கா துர்கா ஒரு நாள் மாட்ட தான் போறா. அன்னைக்கு தெரியும் நான் சொல்றது உண்மைதான்னு. ஏய், அதே தாண்டி நானும் சொல்றேன். இவ செத்துறா என்ன போ? இத நான் ஒன்னும் அப்படியே விட்டுற மாட்டேன். இவன் யாரு, எதுக்காக என்ன கொலை பண்ண பார்த்தான், யார் சொல்லி இவன் அதை பண்ணான்னு ஒண்ணு விடாம எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன். என் அக்கா எந்த தப்பும் பண்ணலன்னு உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டு. அதேதான் அர்ஜுன் நானும் சொல்றேன். உன் அக்காவை நீ நல்லவன்னு நிரூபிக்கிறதுக்குள்ள இது எல்லாத்துக்கும் மூல காரணமே அவதானும், உன்னை கொல்ல பார்த்ததும் அவதானும் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். அதையும் பார்க்கலாம்.